வணக்கம் நிகிதா. இந்த தெருநாய்கள் பிரச்சனை கிட்டத்தட்ட நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இது தொடர்பாகத்தான் உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்தது. திருநாய்கள், சிறு சிறு குழந்தைகள், அவர்களால் அந்த நாய்களை எதிர்த்து போராட முடியாத சூழ்நிலையில் பல நாய்கள் ஒன்று சேர்ந்து குழந்தைகளை கடிப்பது உள்ளிட்ட அந்த இதுகள் நடைபெற்று வருவதை உச்சநீதிமன்றம் கண்காணித்த அடிப்படையில், குறிப்பாக டெல்லியில் அதே போல ஒரு சம்பவமானது நடைபெற்றதாக தகவல்கள் வந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது. விசாரணை மேற்கொண்டு 11ஆம் தேதி ஒரு உத்தரவினை பிறப்பித்தது. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய திருநாய்களை காப்பகங்களில் அடைத்து அவற்றை பாதுகாக்க வேண்டும், அவற்றிற்கு அங்கு உணவளிக்கப்படும், பாதுகாக்கப்படும், அங்கு தடுப்பூசிகள் உள்ளிட்டு செலுத்தப்படும் என உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த உத்தரவுக்கு சில அமைப்பினர் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நாய்களை இதுபோன்று காப்பகங்களில் அடைத்து வைக்கக்கூடாது என்று அவர்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போராட்டங்களும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை, அந்த உத்தரவினை 2 நீதிகள் அடங்கிய அமர்வு பிறப்பித்திருந்தது, காப்பகங்கள் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றமானது 3 நீதிகள் அடங்கிய அமர்வு அதனை மறுபரிசீலனை செய்து விசாரணை மேற்கொண்டு உத்தரவினை ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் மீண்டும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் திருநாய்களை காப்பகங்களில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற அந்த ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட ஆணையானது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து நாய்களையும் மீண்டும் தற்பொழுது அவர்கள் பிரித்து வைத்திருந்தால் அனைத்து நாய்களையும் மீண்டும் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ரேபிஸ் உள்ள நாய்களுக்கு இந்த பொருந்தாது, அவை அந்த காப்பகங்களிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு வார்டிலும் உணவளிக்கக்கூடிய பகுதிகளை உருவாக்க வேண்டும் அல்லது அடையாளம் காண வேண்டும். அதற்கு நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது டெல்லிக்கான உத்தரவு, நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்ற பகுதிகளில், வேறு எந்த பகுதிகளிலும் உணவளிக்க கூடாது, குறிப்பிட்ட பகுதிகளில் தான் உணவளிக்க வேண்டும். ஏனென்றால் சாதாரண மக்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவதனால் அவ்வாறு உணவளிப்பது அனுமதிக்கப்படாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. விதிகளை மீறுபவர்கள் தொடர்பாக புகார்கள் அளிப்பதற்கு ஹெல்ப்லைன் உருவாக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எந்த ஒரு தனிநபரோ அல்லது அமைப்போ அதிகாரிகளுடைய கடமைகள் நிறைவேற்றும் பொழுது அதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. உச்சநீதிமன்றம் தற்பொழுது அதைத்தான் கூறியிருக்கின்றது. இந்த வழக்கானது தற்பொழுது அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்படுகின்றது. அதன் காரணமாக தற்பொழுது அனைத்து மாநிலங்களையும் அதேபோல மத்திய அரசையும் உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் தற்பொழுது இணைத்துக் கொண்டிருக்கின்றது. நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல உயர்நீதிமன்றங்களில் இது தொடர்பான வழக்குகளானது நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்குகள் அனைத்தும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்படும். எனவே இந்த வழக்கானது தற்பொழுது நிலுவையில் இருக்கின்றது. டெல்லிக்கு மட்டுமான உத்தரவு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரையில் காப்பகங்களில் நாய்கள் அடைக்கப்படாது. அந்த நாய்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தால் அது உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். நாம் பார்த்தது போல அந்த வெறிநாய் நாய்கள் மட்டும், அவர்கள் ரேபிஸ் உள்ள நாய்கள் மட்டும் அந்த காப்பகங்களில் இருக்கும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கின்றது. எனவே இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரிக்கப்படும். அனைத்து மாநிலங்களுடைய கருத்துக்களும் கேட்கப்படும். அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு ஒரு விரிவான உத்தரவானது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் மேற்கொண்டு பின்னதாக பிறப்பிக்க இருக்கின்றது. நிகிதா.